சஜிதா சஹவின் சட்டம் தொடர்பாக நீங்கள் விளக்கம் அளிக்கும்போது 2 வகையான சஜிதா சஹு இருக்கிறது. ஒன்று சலாம் கொடுப்பதற்கு முன்பு, இன்னொன்று சலாம் கொடுக்க பின்பு என்று கூறியதை கேட்டேன். எனது கேள்வி, நான் ஒன்றை மறந்துவிட்டேன். சலாம் கொடுப்பதற்கு முன் ஞாபகம் வந்தால் சலாம் கொடுத்து விட வேண்டும், சஜிதா செய்ய வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறார். முஸ்லிம்ங்கிறவர் கேட்குறார். அதாவது சஜிதாவை பொறுத்த வரைக்கும்ங்க அதில் 2 விஷயத்தையும் விளங்கிக்கணும். சஜிதா சஹுன்னு சொன்னால் மறதியாக ஒன்றை விட்டுட்டு அதை செய்யாமலேயே நம்ம தொழுகையை முடிச்சிருக்கணும். யான் அங்கே கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கிடையாது. உதாரணமாக நீங்கள் 2வது ரக்காத்தில் உட்காரல, 4 ரக்காத் தொழுகை, 2வது ரக்காத்தில் உட்காரணும். உட்காராமல் அல்லாஹ் அக்பர்னு எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்ச உடனே மக்கள்லாம் சுப்ஹானல்லாஹ்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரிவர்ஸாக உட்காந்துட்டீங்க. இதுக்கு சஜிதா கிடையாது. ஏன்னா நீங்கள் எதையும் விடலை, அது டக்குன்னு சரி பண்ணிக்கிட்டீங்க. அங்கனுக்குள்ளே சரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு சஜிதா கிடையாது. நீங்கள் அது இருப்புங்கிற விட்டுட்டு 2வது ரக்காத்து எந்திரிச்சிங்க, மக்கள்லாம் சும்மா இருந்துட்டாங்க. 3 ஓதுனீங்க, 4 ஓதுனீங்க, அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அத்தஹியாத்தில் நம்ம இருப்பு இருக்கலைன்னு இப்போ யாபத்தில் வருது. அப்போ தான் அந்த விட்டதுக்கு தான் சஜிதா, விட்டதுக்காகத்தான் சஜிதா செய்யணும். ஒன்று கூட செஞ்சுருக்கணும் அல்லது குறைய செஞ்சுருக்கணும். கூடுதல் பண்ணாலும் அதுக்கு சஜிதா இருக்கிறது, குறைச்சிட்டாலும் சஜிதா இருக்கிறது. இதில் அந்த தொழுகையில் இருக்கும் பொழுதே கரெக்ஷன் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கு சஜிதா சஹு கிடையாது. அதான் கரெக்ட் பண்ணிட்டோமே, அதுக்கு சஜிதா சஹு கிடையாது. இதை விளைக்கிறதுக்கு என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் 829 ஹதீஸில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லொஹர் தொழுதார்கள், மக்களுக்கு தொழுவித்தார்கள். அப்போ 2ஆம் ரக்காத்தில் உட்காராமல் எழுந்து விட்டார்கள். ஃபகாம ஃபிர் ரக்காத்தைனில் ஊலையைனி லம் யஜ்லிஸ், உட்காராமலேயே 2வது ரக்காத்தில் எழுந்து விட்டார்கள். எழுந்தவுடனே மக்கள் தஸ்பீ சொல்லி அவங்களுக்கு யாபப்படுத்தலை, மக்களும் சேர்ந்து எந்திரிச்சிட்டாங்க. 2வது ரக்காத்து இருப்பு செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் ஹத்தா இதை சலாத்தை தொழுகையை முடித்த பிறகு ஒன்தல்லற நாசு தஸ்லீமஹு, ரசூலுல்லாஹ் இப்போ சலாம் கொடுக்க போகிறாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, கப்பர் அல்லாஹ் அக்பருங்கிறாங்க. ஓஹோ ஜாலிசும், உட்கார்ந்து மணிக்கே என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லிவிட்டு சஜித தைனி, 2 சஜிதா செய்தார்கள். கபுல அங்கு சல்லிம, சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சஜிதா செய்து விட்டு சும்மா சலாம் கொடுக்குறாங்க. அப்போ அத்தையாத்து ஓதலைங்கிற ஒரு விஷயம், அத்தையாத்தெல்லாம் ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுக்குற நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஞாபகம் வந்துருச்சு, நாம் இந்த இருப்பை விட்டுட்டோம், விட்டு அங்கே கரெக்ட் பண்ணலை, விட்டுட்டோம், மொத்தமாக விட்டுட்டோம். விட்டதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சலாம் கொடுக்குற டைம் வரும்போது சலாம் கொடுக்காமல் அல்லாஹ் அக்பருங்கிறாங்க. மக்களும் அல்லாஹ் அக்பர் சொல்லியிருப்பாங்களா, அல்லாஹ் அக்பர் சொன்னவொன்னே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்புறம் 2 சஜிதா செய்கிறாங்க. அந்த விட்டதுக்கு பதிலாக இது, அந்த இருப்பை விட்டீங்கல்ல அதுக்கு பதிலாக இந்த 2 சஜிதா செஞ்சுட்டாங்க. செஞ்சுட்டு அப்புறம் சும்மா செல்லமே. அப்போ சலாத்துக்கு முந்திங்கிறது இதுதான். சலாத்துக்கு முந்திங்கிறது நீங்கள் குறைத்து விட்டால், அதாவது ஒரு விஷய தொழுகையில் ஒன்று அத்தையாத்து இருப்புங்கிறது குறைச்சிட்டார்ல இவர் ரசூலுல்லாஹ் குறைச்சிட்டாங்க. குறைச்சிட்டிங்க என்று சொன்னால் அதை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் சலாம் கொடுங்க. இது ஒரு ஹதீஸு. இன்னொரு ஹதீஸ் புகாரில் 1226 என்ன வருதுன்னு கேட்டால், கூட்டுறது ஒன்று அதே தொழுகையில் குறைக்கிறதுக்கு பதிலாக அதிகமாக்கிறது. அது எப்படின்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹர் தொழுகையை 5 ரக்காத்து தொழுகிறாங்க. அப்போ 4 விட்டுட்டு 5க்கு எந்திரிக்கும் போது சஹாபாக்கள் தஸ்பீ சொல்லி அவங்களை உட்கார வச்சுருக்கணும். அவங்க தஸ்பீயும் சொல்லலை, எல்லோரும் சேர்ந்து 5க்கு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே ரசூலுல்லாஹ்ட்ட பிறகு கேட்குறாங்க, தொழுது முடித்தவொடனே கேட்குறாங்க, அஸீத ஃபி ஸலாத்தி, தொழுகையில் எதுவும் ஜாஸ்தியாக போச்சா, நீங்கள் 5 தானே தொழுவிச்சிருக்கேன்னொன்னே அப்படியான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம்லாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு 2 சஜிதா செஞ்சார்கள். அப்போ கூட்டுனதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, சலாம் கொடுத்த பிறகு சஜிதா செஞ்சார்கள்ங்கிற ஒரு விஷயம் இந்த 1226 ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி அதுக்கடுத்து இது 5 ரக்காத்தை 4க்கு பதிலாக 5 தொழுதுக்குரிய சம்பவம். ஒரு தடவை என்ன செய்கிறாங்கன்னா குறைச்சி தொழுது விட்டாங்க ரக்காத்தை. 4க்கு பதிலாக 3 வச்சுக்கிறோம், ஏதோ ஒன்று குறைச்சிட்டாங்க. இது 482 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ குறைச்சி தொழுத உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, கசுரத்தி சலாத்து, அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகை நீலேருந்து சுருங்கி போயிடுச்சா கேட்குறாங்க. இல்லை இப்போ சுருங்கலையே என்னொன்னே நான் மறக்கவும் இல்லையேங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்களே என்னொன்னே அப்படியான்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் கம்மியாக தான் தொழுதிங்க, 4 ரக்காத்துக்கு பதிலாக 3 தான் 2 தான் தொழுதிங்க, ஏதோ ஒன்று குறைச்சிட்டாங்க. 4 ரக்காத்துக்கு பதிலாக நீங்கள் குறைச்சி தொழுதுட்டீங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அது எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துருச்சு. நடந்த உடனே ஒத்தக்கத்தம முன் சென்றார்கள். வசல்லா மாத்திரக்க விட்டதை தொழுதாங்க.
அந்த 2 ரக்காத்தை 1 ரக்காத்தை விட்டுருப்பாங்கல்ல, குறைச்சாங்கல்ல, அதை தொழுதுட்டு சும்மா சல்லமை, பிறகு சலாம் கொடுத்து விட்டார்கள். சலாம் கொடுத்துட்டு இது அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டாங்க. சும்மா கப்பர, பிறகு தக்பீர் செஞ்சு சஜத மிஸ்ல சுஜூதி, முந்தி சொன்ன அந்த சஜிதா அளவுக்கு சஜிதா செஞ்சார்கள். அத்தோடு அதோட பெருசாக செஞ்சார்கள். சும்மா ரஃபா ரஸஹு, பிறகு தலையை உயர்த்தி தக்பீர் சொல்லி சும்மா கப்பர தக்பீர் சொல்லி சஜிதா செஞ்சார்கள். செஞ்சவுடனே பிறகு என்ன செஞ்சாங்கன்னா சலாம் கொடுத்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ எதை குறைச்சிட்டாங்களோ அந்த குறைச்சதை நிறைவு செய்கிறாங்க. முதல்ல நிறைவு செஞ்சுட்டு ஒரு சலாம் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு நம்ம மறதியாக தானே இதை செஞ்சோம், விட்டுருக்குறோம், அதனால தானே இப்போ பின்னாடி தானே மக்கள்லாம் சுட்டி காட்டணுன்னா செய்கிறோம். அப்படிங்கிறக்கா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு 2 சஜிதாவை செஞ்சு அதுக்கு தக்பீர்லாம் சொல்லி சலாம் கொடுத்தாங்கன்னு வருது. அதனால் நம்ம விட்டுட்டோம் என்று சொன்னால் யாவும் வந்துச்சுன்னா என்ன செய்யணும், அதை செஞ்சுட்டு சஜிதா செய்யணும். செஞ்சிருந்த அந்த செயலை எதை விட்டுட்டோமோ அதை செஞ்சு விட்டு சஜிதா செய்யணும்.